நீங்கள் கவலைப்பட வேண்டியது 2027 பற்றி தான். இப்போ அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஸோ இந்த 2026 நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா சனி கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் கெடுத்து விட்டுற மாட்டாரு. கவலையே படாதீங்க. யார் ஒருவருக்கு 4ஆம் வீடு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வீடு, வண்டி, வாகனம், வாசல் எல்லாமே அமையும். இப்போ அது மாதிரியான இடத்துக்கு குரு வரதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை தானே. அப்போ இந்த 2026 நீங்கள் வரவேற்கணும். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு வந்து மாறுபாடான பலன்களே கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் வந்து பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மேஷ ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு 2025 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன், உங்களுக்கு 2025 ஒன்றும் ப்ராப்ளம் கொடுத்துருக்காது. அப்படி ஒரு வேளை அதில் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2026 அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஒரு சேஃபாக நீங்கள் கடந்து போகக்கூடிய அளவில் தான் கிரகங்கள் செயல்பட போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு பெரிய சேவியராக இருக்க போகிறார். இந்த 2026 அவர் 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். குரு வந்து இந்த வருடம் முதல் 3 மாதங்கள் போன பிறகு கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான 4ஆம் வீட்டிற்கு, சுகஸ்தானம்னு கூட சொல்லுவோம், அந்த வீட்டிற்கு குரு வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பாக்கியங்களை உங்களுக்கு தரப்போகிறார். அப்போ 7.5 சனி என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒத்துக்கிறேன், சனி வந்து 12ஆம் வீட்டில் இருந்து தான் பலன் தராரு. உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் இருக்குதான். காரிய தடைகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படாது, காரிய தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ காரிய தடை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை அடியெடுத்து வைத்தாலும் அது முழுசாக நடந்தே விடாத மாதிரி பண்ணி விட்டுறது, அது காரிய தடை. காரிய தாமதம் அப்படிங்கிறது ஒரு முறையில் சென்று முடிக்க வேண்டிய வேலையை 2 முறை நீங்கள் சென்று முடிக்க வேண்டியது வரும். ஒரு காலதாமதம் ஆகும். ஒரு பேங்க்குக்கே நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறீங்க, முதல் தடவையிலே உங்களுக்கு கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் ஒரு 2 தடவை அலையணும். பட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியது 2027 பற்றி தான். இப்போ அதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. ஸோ இந்த 2026 நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா சனி கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் கெடுத்து விட்டுற மாட்டார். கவலையே படாதீங்க. அப்படி வேறு ஏதாச்சும் பலன்கள் பார்த்துருந்தாலுமே கூட அதை தயவு செய்து மனசில் இருந்து அகற்றி விடுங்கள்.
குருவை பொறுத்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரு முழு சுபர். எப்படியாச்சும் நல்லது செய்து விடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. அவர் செவ்வாயின் வீடான மேஷ வீட்டில் அமரும் பொழுது அது குரு மங்கள யோகமாக செயல்பட போகிறது. அப்போ இந்த 2026 என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அது உத்தியோக உயர்வாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சியாக இருக்கலாம். வீட்டில் மங்கள ஓசை கேட்கல, காரிய தடை இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது 2026 மறைந்துவிடும். உங்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கும், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இது போன்ற ஒரு எல்லா விதமான மெட்டீரியல் கோல்ஸ், அதை தான் சுகஸ்தானம்னு சொல்கிறோம். யார் ஒருவருக்கு 4ஆம் வீடு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வீடு, வண்டி, வாகனம், வாசல் எல்லாமே அமையும். இப்போ அது மாதிரியான இடத்துக்கு குரு வரதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை தானே. அப்போ இந்த 2026 நீங்கள் வரவேற்கணும். நீங்கள் வேறு எதை நினச்சும் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமாக உழைங்க, அல்லது அந்த ப்ரொமோஷனுக்கு தகுந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு புதிய வியாபார வாய்ப்பு வருதா, அதை பயன்படுத்திக்கோங்க, அந்த வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி கிடைக்கும். எதை செய்யக்கூடாது, இப்போ ஷேர் ட்ரேடிங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் போய் ஒரு பான்சி ஸ்கீம் இந்த இதில் பணத்தை போட்டால் எனக்கு 18% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு போயெல்லாம் சிக்கிக்காதீங்க. அதெல்லாம் தான் நெகட்டிவ் எஃபெக்ட். மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு வளமை தரக்கூடிய ஆண்டாகவே அமைகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026 ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி, நேரம், இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.